என்னுடைய விஷயத்தில் போட்டி போட்டுக் கொண்டு யார் செலவு செய்கின்றார்களோ, தர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் என்னுடைய பிரியம், என்னுடைய அன்பு உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பு உறுதியாகிவிட்டதாக சொல்றாங்க என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கு? படைத்தவனுடைய பிரியம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி தர்மம் செய்கின்றவன், இப்படி தர்மம் செய்யக்கூடியது படைத்தவனுடைய அன்பையே பெறக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்த ஒன்றாக இருக்கு. ஏனென்றால் அப்படிப்பட்ட இறைவன் எப்படி ஒரு படைப்பாளனாக இருக்கிறான், இந்த அண்ட சராசரிகளை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய அன்பு கிடைக்கிறதா இருந்தால் சாதாரணமா, அவனுடைய பிரியம் நம்மளுக்கு கிடைக்கிறதா இருந்தால் சாதாரணமா? வானங்களையும் பூமியும் தக்க காரணத்துடன் 6 நாட்களில் படைத்த அழகுற ஆட்சி புரிகின்ற ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் என்று போற்றி புகழ்ந்தவனாகவும், மேலும் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும், வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உண்டாக்கிய ஒவ்வொன்றும் அனாச்சாரமாகும், ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எச்சரித்தவர்களாக தனது உரையை ஆரம்பம் செய்வார்கள். அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த புனிதமிக்க திருக்குரானை மனித சமுதாயத்துக்கு அருளப்பட்ட அந்த திருக்குரானுடைய வேத வரிகளுக்கு அல்லாஹ் எவ்வாறு இந்த மனிதனுக்கு வழிகாட்டியிருக்கின்றானோ அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான். அந்த நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடியதாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நோன்பை தவிர மற்ற அனைத்து செயல்களும் ஆதமுடைய மகனுக்குரியதாகும், இந்த நோன்பு எனக்குரியதாகும் என்று அல்லாஹ் சொல்வதாகும், அதற்கான நற்பலன்களை நானே வழங்கக்கூடியவனாக இருக்கின்றேன், நானே அதற்கான கூலியை வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிக்கின்றார். அறிவிக்கப்பட்ட இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எவ்வாறு இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் செயல்படுவார்கள் என்பதையும் நம்ம பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சூறாவளி எப்படி சுழன்று செயல்படுமோ அதுபோன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தால் நல்ல காரியங்கள் செய்வதிலையும் தர்மங்கள் செய்வதிலையும் ஈடுபடுவார்கள் என்று பார்க்கின்றோம். அதுபோன்ற ஒரு நற்காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் போன மாதம் முதல் கொண்டு நம்ம மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம் எல்லாம் நாட்களை எண்ணிக்கொண்டு இந்த ரமலான் மாதம் எப்போது வரும் என்று அதை பேராவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம். அப்படி காத்து கொண்டு ஒவ்வொரு நாட்களையும் நாம் எண்ணிக்கொண்டு இருந்த சமயத்தில் பிறையை கண்டவுடன் பெரிய ஒரு ஆரவாரத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு இந்த ரமலானை நாம் அடைந்து இப்போது இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய அந்த நோன்பை பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாஹ்விற்காக நோன்பை நோற்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு தொழுகையை நிறைவேற்றிவிட்டவர்களாகவும் இந்த ஜும்மாவிலே நாம் குழும்பி இருக்கிறோம் என்றால் இந்த ரமலான் மாதத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நமக்கு அமல்கள் கற்றுக் கொடுத்திருந்தாலும் அதில் இன்னும் கூடுதலாக நம்ம கவனம் செலுத்தி செய்யக்கூடிய ஒன்றில் தர்மத்தை பற்றியான ஒரு நிகழ்வு இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் அதிகமாக மக்களிடத்தில் இருக்கக்கூடியது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், எவ்வாறு அமல்கள் செய்கின்றோமோ, எவ்வாறு அமல்கள் மூலமாக நம்ம தொழுகை நோன்பு இந்த மாதிரியான பல உபரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செய்வோமோ அதுபோல இந்த தான தர்மங்களை ஜகாத்துகளை கொடுப்பதற்கும்
மக்கள் இடத்துல ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் அவ்வாறு நம்மளுக்கு ஆர்வமூட்டி இருக்கின்றார். அவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதரிடத்துல பாடம் பெற்ற சஹாபாக்கள் அவ்வாறு ஈடுபட்டிருக்கின்றார்கள். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த தர்மம் என்பது எவ்வாறு இருக்கும் என்பதற்காக அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடியதாக பன்மடங்காக பெருகக்கூடியதாக இருக்கு. இந்த தர்மத்தை பற்றி சொல்லும் போது அதற்கான பல சிறப்புகள் இருக்கு, அதற்காக பல நன்மைகள் ஏராளமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. நம்மளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் எவ்வாறு வழங்கியிருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் நமது செல்வங்களை செலவிடுவதற்கு எடுத்துக்காட்டு ஒரு விதையை அல்லாஹ் சொல்றான். விதை வித்தை போன்றது, அது 7 கதிர்களை விளைவிக்கின்றது. ஒவ்வொரு கதிர்களிலும் 100 வித்துக்கள் உள்ளன. அல்லாஹ் தன் நாடியோருக்கு பன்மடங்காக இப்படி கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் விசாலமானவன் என்று அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 261வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட இந்த மாதங்கள்ல நாம் செய்கின்றோம் என்றால் நம்ம கொடுப்பது ஒன்றாக இருக்கும். நம்ம ஒரு 100 ரூபாய் கொடுக்கிறோன்றது நம்முடைய மனித கணக்கில் எவ்வாறு இருக்கும் என்றால் ஒரு சொற்பமானதாகத்தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டதாக மாற்றுவான் என்றால் அதை பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான். அதுலேயும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்துல நாம் செய்கின்ற அந்த இக்லாசோடு அல்லாஹ்வுக்காக என்று எந்த ஒரு நற்காரியத்தை செய்தாலும் அதிலே அல்லாஹ் நம்மளுக்கு அதுக்குண்டான நல்ல ஒரு மதிப்போடு அதை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் அதற்கான கூலியை வழங்குவான் என்பதை உணர்ந்து கொண்டக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப நீங்க தான தர்மங்கள் செய்வது அவ்வளவு சிறந்த ஒன்றாக இருக்கு. தர்மத்தை பற்றி அல்லாஹ் விடுத்தான் பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான் என்று சொல்றான் என்றால் இதுல நம்ம ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நாளை நரக நெருப்பிலிருந்து காக்கக்கூடிய கேடயமாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. இந்த தர்மத்தை பற்றி மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு சிறப்புகளை சொல்லி கொடுத்திருக்கு, எந்த அளவுக்கு சிலாகித்து சொல்லப்பட்டிருக்கு என்றால் இன்னைக்கு மனிதர்கள் எந்த ஒரு மனிதர்களும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க மாட்டாங்க. தவறுகள் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. சிறிய பாவங்கள் செய்வாங்க, பெரும் பாவங்கள் செய்வாங்க. இப்படி பாவத்திற்கு உட்பட்டவர்கள் தான் மனிதர்கள். இது குறித்து நாளை அல்லாஹ்விடத்தில் நம்ம விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோமே, இதற்காக நாளை அல்லாஹ்விடத்தில் தண்டிக்கப்படுவோமே என்ற எண்ணம் நம்மளிடத்தில் இருக்குமே. ஆனால் அல்லாஹ் நமக்கு இதற்காக விசாரணை நாளில் நம்மளுக்கு தண்டனையாக நரகத்தை கொடுத்து விட்டால் என்ன ஆகுமோ என்று அச்சப்படக்கூடியவர்களாக இருந்தால் அதில் இருந்து நம்ம காக்கக்கூடிய கேடயம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. மறுமையில அல்லாஹ் வந்து ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் பேசுவான். அப்படி பேசும்போது அவனுக்கு எந்த மொழிபெயர்ப்பாளரும் தேவையில்லை. இன்னைக்கு மொழியை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யறாங்களே, இப்படி மொழியை வச்சுட்டு இந்த மொழி தெரிஞ்சாதான் அந்த ஊருக்கு போக முடியும், அந்த மொழி தெரிஞ்சாதான் இந்த ஊருக்கு வந்து பொழைக்க முடியும் என்று இன்னைக்கு மொழியை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் நாடகம் நடக்க இது இந்த உலகத்துல தான். ஒருத்தனுக்கு இந்த மொழி தெரியும், அவனுக்கு இந்த மொழி தெரியும். ஆனால் மறுமையில அல்லாஹ் எந்த மொழி உள்ளவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பேசக்கூடியவனாக இருந்தாலும் அல்லாஹ் அவரிடத்துல பேசுவான். அப்படி பேசக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் தேவையில்லை. அவர்களுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் அவசியம் இல்லை. அப்போது நீங்கள் வலப்பக்கம் பார்ப்பீர்கள், அப்போது நீங்க வலப்பக்கம் பார்ப்பீங்க. அப்படி பார்த்தால் நீங்கள் முன்னாடி செய்திருந்த நற்காரியங்கள் இருக்கும். அப்போது நீங்க முன்பு செய்து அனுப்பிய நற்செயல்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இடது பக்கம் பார்ப்பீர்கள், இடது பக்கம் பார்த்தால் நீங்கள் செய்த அந்த செயல்களை நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு முன்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு முகத்துக்கு முன்னால் பார்ப்பீங்க. முகத்துக்கு முன்னால் பார்த்தால் நரக நெருப்பை நீங்கள் காண முடியும், பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளுக்கு நீங்கள் அஞ்சிக்கொண்டு அந்த நாளை நீங்கள் அடைவதற்கு முன்பாக நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நீங்கள் சிறு பேரித்தம்பழம் துண்டையேனும் கொடுத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்றார்கள் என்றால் ஒரு சிறிய பேரித்தம்பழம் தான், சிறிய பேரித்தம்பழம் துண்டையேனும் நீங்கள் என்ன வேணும், தர்மம் செய்துவிட்டு நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க. சொன்னா ஒரு நரக நெருப்பிலிருந்து நம்மை காக்கக்கூடிய கேடயமாக இருக்கு.
போர்க்களங்கள்ல போய் எப்படி ஒரு போர் வீரன் வந்து அவனை தாக்கக்கூடிய எதிர்வரக்கூடிய ஒரு அம்புகளுக்கும் குண்டுகளுக்கும் மத்தியில அவன் தடுக்கக்கூடிய ஒரு கேடயத்தை வைத்து தற்காத்துக் கொள்வானோ, அதுபோல இந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்க. அப்படி தர்மம் செய்வதாக இருந்தால் அற்பத்திலும் அற்பமாக நீ என்ன என்ன நினைப்போம், ஒரு சிறிய பேருத்த மரத்தையாவது நீங்க தர்மம் செய்யுங்க, அற்பமான பொருள் அதையாவது நீங்கள் தர்மம் செய்துவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன் அல்லாஹ் இடத்துல சிறியதோ பெரியதோ அளவுகோல்லாம் கிடையாது. அல்லாஹ் சின்ன அளவுல கொடுத்தான், பெரிய அளவுல கொடுத்தான் மனிதர்கள்ட்ட மட்டும்தான். மனிதர்கள்ட்ட தான் கணக்கு பார்ப்பார்கள். அவர்கள் குறைவாக கொடுத்திருக்காங்க, இவர்கள் நிறைவாக கொடுத்திருக்காங்க, அதிகமாக கொடுத்திருக்காங்க என்ற அளவுகளை வைத்து ஆட்களை எடை போடக்கூடியவர்களாக, மதிப்பு செய்யக்கூடியவர்களாக, மதிப்பீடு செய்யக்கூடியவர்களாக இருப்பது யாரிடத்தில் என்றால் மனிதர்களிடத்தில் தான். ஆனா மாறாக அல்லாஹ்விடத்துல அந்த மாதிரியான அளவுகளை வைத்து எல்லாம் மதிப்பீடு செய்ய மாட்டான். ஆனால் அந்த உள்ளத்தை பார்ப்பான். எதற்காக தர்மம் செய்திருக்க, 4 பேர் என்ன புகழ வேண்டும் என்பதற்காக செய்தியா, புகழை கொடுத்துருவான். 4 பேர் பாராட்ட வேண்டும் என்று செய்தியா, உலகத்தில் பாராட்ட செய்து விடுவான். மாறாக எனக்காக என்னுடைய பாதையில் அல்லாஹ்விடத்தில் என்னிடத்தில் நீ நன்மை எதிர்பார்த்து நீ தர்மம் செய்தாயா, அதை உனக்கு பன்மடங்காக நான் பெருக்கி தருவேன், பன்மடங்காக கொடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலேயே அளவு நன்மை செய்தான். மிஸ்கால தர்ரத்தின் ஹைரேயரா மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரேயரா அளவு நன்மை செய்திருந்தால் அதை காண்பீர், அளவு தீமை செய்திருந்தால் அதை காண்பீர். அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு நற்காரியும் வீணாகாது. அல்லாஹ்விடத்தில் நம்ம சின்ன அற்பமான காரியம் நம்ம நினைத்துக் கொள்ளலாம், அல்லாஹ்விடத்தில் வீண் போகாது. அதே மாதிரி தீமை செய்திருந்தாலும் அதற்கு குறித்து விசாரணை இல்லாமல், அதற்கு தண்டனை இல்லாமல் அல்லாஹ் அனுப்ப மாட்டான். நிச்சயமாக அதற்குண்டான பிரதிபலனை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கொடுப்பான். அல்லாஹ்விடத்தில் வீணாகாது. நம்ம என்ன அளவுகோல் என்பது மனிதர்களிடத்தில் அப்படி அளவுகோல் வைக்க தேவை. அல்லாஹ்வுக்காக என்று செய்யக்கூடிய அந்த சமயத்தில் நமக்காக இந்த மாதிரியான ஒரு நன்மையை பெறக்கூடியவர்களாக இருக்க முடியும். அதே நேரத்தில் பாருங்க, பாவத்துக்குண்டான பரிகாரமாக அல்லாஹ் சொல்லக்கூடியது என்ன, நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லது, அதை நீங்கள் மறைத்து ஏழைக்கு வழங்கினால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது என்று சொல்லிவிட்டு அது உங்களுடைய தீமைகளை அழித்து விடும் என்று சொல்றான் அல்லாஹ். நீங்கள் செய்பவற்றை நன்கறியக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல. நீங்கள் தர்மம் செய்றீங்க, தர்மம் செய்யறோம், நமக்கே தெரியாம சிறு சிறு பாவங்கள் எல்லாம் செய்திருப்போம், நமக்கே அறியாம என்ன பண்ணிருப்போம், 4 பேருக்கு மத்திய 4 பேர் இன்னைக்கு நண்பர்கள் ஒண்ணு சேர்ந்துட்டோம் வைங்களேன், 4 பேர் ஒண்ணு சேர்ந்தாலே என்ன பேசுவோம், நம்மளை பத்தி இன்னைக்கு பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? இன்னைக்கு நண்பர்கள் 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா 4 பேர் அந்த 40 பேர் வெளியில இருக்கக்கூடிய எவனாவது ஒருத்தனை பத்தி குறைகளை சொல்லிக்கொண்டு, அவன் செய்ததை சொல்லிக்கொண்டு, செய்யாததை சொல்லிக்கொண்டு, அவன் இன்னார் இப்படி செய்தானா, அவன் இன்னார் இப்படி செய்தானா இப்படின்ட்டு இன்னைக்கு சர்வ சாதாரணமாக அதை ஒரு பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் இன்னைக்கு பேசுறோமா இல்லையா? அதற்கு வியாக்கியானம் வேற கொடுப்போம். அவரிடத்துல என்ன இல்லாததே நான் பேசுறேன், இருக்கிறது தானே பேசுறேன். இருக்கிறத பேசுறது என்ன, நான் அவதூறா சொல்லிட்டேன், அவன்கிட்ட இருக்கிறத பேசுறது அல்லாஹ் சொல்றான். வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா, குறை கூறி புறம் பேசி திரிபவனுக்கு கேடுதான், அவன் உத்தமாவில் எரியப்படுவான். உத்தமா என்றால் என்னவென நமக்கு தெரியுமா? அது அல்லாஹ்வினால் மூட்டப்பட்ட நெருப்பு. குறை என்றால் இருக்கிறத சொல்றதுதான். நம்ம என்ன நினைப்போம், ஒரு நண்பர்களுக்கு மத்தியில டெய்லி பார்க்கக்கூடியவர்களுக்கு மத்தியில கூட ஒருத்தர் பார்த்தா ஃபஜர் தொழுகைக்கு வந்து கொண்டே இருப்பார், ஃபஜர் தொழுகைக்கு வந்திருப்பாரு, திடீர்னு ஏதாவது ஒரு வெளியூர் போயிருக்கலாம், இல்ல அலுவலகத்தில் வர முடியலாம், இல்ல உண்மையிலேயே அவருக்கு சோம்பேறித்தனத்தினால ஃபஜர் தொழுகை கூட தொழுகாம கூட இருக்கலாம். அவர் குறித்து இங்க பேசுவாங்க. 4 பேர் பார்த்தியா தொழுகைக்கே வரல, அவன் நாம நல்லதை தானே பேசுறோம், நல்லது அவனை பத்தி என்ன பேசுறோம், தொழுகைக்கு வரல தானே பேசிக்கிட்டு இருக்கோம், அவன் தொழுகாக இருக்கிறான் அதைத்தானே பேசுறோம், எவ்வளவு வாய் பேசுறான், ஆனா பத்தியா தொழுகைக்கு வந்தானா இப்படின்னு பேசுவோம். கேட்டா அவன்கிட்ட இருக்கிறது தொழுகைக்கு வரமாட்டேங்கிறான், அதைத்தானே பேசணும். அவரிடத்துல குறை இருந்தால் அவரை நாம் சுட்டி காட்டி திருத்துவதுதான நல்ல பண்பு. அவரிடத்துல ஒரு தவறு இருக்குமே ஆனால் அவரிடத்துல அழகான முறையில் உபதேசம் செய்து, என்னங்க ஃபஜர் தொழுகைக்கு வரலையா, ஃபஜர் தொழுகை என்பது எவ்வளவு பெரிய நன்மை,
அப்படி அல்லாஹ் இந்த உலகத்தை விட சிறந்தது என்று அதில் இருக்கக்கூடிய 2 ரக்காயத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர்களுக்கு சொல்லி இருக்க, அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை நீங்கள் புறந்தள்ளியோட அலட்சியமாக வீட்டில் படுத்துக்கொண்டு தூங்கி கொண்டிருக்கீங்களே, நீங்க அதை மாற்றிக் கொள்ளுங்க, திருந்திக் கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இப்படின்னு உபதேசம் பண்ணலாம் தானே. அவரிடத்தில் பேசுவது கிடையாது. மாறாக என்ன, நம்ம 4 பேர் சேர்ந்துக்கிட்டு பேசுது. இப்படி எல்லாம் நம்மளுக்கு என்ன, இதெல்லாம் ஒரு பெருசா இல்லாம இப்படி பாவங்கள் நம்ம தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில நம்ம செய்து கொண்டேதான் இருப்போம். ஒரு வியாபாரம் செய்தால் சர்வ சாதாரணமாக என்ன பண்ணுவோம், அதை பொய்ய சொல்லிடுவோம். ஒருத்தர் வந்து ஒரு 10 ரூபா குறைச்சு கேட்டாருன்னா முடிஞ்சா முடியும்னு சொல்லலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். இன்னும் என்ன நிர்பந்தம் வரப்போகுது? அது ஒரு பெரிய நிர்பந்தம் வரப்போறது இல்லை. அது என்ன, நம்மளுக்கு என்ன மறுமையில அது குறித்து விசாரிக்க போறான் அல்லாஹ். இந்த அடியார் வந்து உன்னிடத்தில் கேட்டாரு, நீ விலை குறைத்து கொடுத்தாயான்னு கேட்பானா? அப்படி கேட்க மாட்டான். அந்த இடத்துல நீ பொய் சொன்னியா உண்மை சொன்னியா அதைத்தான் கேட்பான். எனக்கு 10 ரூபா குறைச்சு கொடுனா லாபமே 2 ரூபாய் தாங்க, நீங்க 10 ரூபா குறைக்க சொல்றீங்களா? 50 ரூபா கூட லாபம் இருக்கும். சாதாரணமா என்ன பண்ணுவோம், அதுல 2 ரூபா தான் லாபம். 2 ரூபா லாபத்துக்கு மேல வியாபாரமே பண்ண முடியல, நீங்க 10 ரூபா குறைக்க சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு நஷ்டத்துக்காக வியாபாரம் பண்ண முடியும். இப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வியாபாரத்தை விடக்கூடாது என்பதற்காக அப்படி ஒரு போற போக்க ஒரு பொய்ய சொல்லிடுறது. இவன் இப்படி பேசினா இது குறித்து நாளைக்கு மறுமையில விசாரிப்பானா இல்லையா? அல்லாஹ் 50 ரூபா லாபம் கிடைச்சா சொல்ல தேவையில்லை, மறைக்க அவர்களை வெளிப்படுத்த தேவையில்லை, அது குறித்து அல்லாஹ் விசாரிக்க போறதில்லை. ஏன் வெளிப்படுத்துறேன்னு? ஆனா மாறாக பொய் சொன்னா அல்லாஹ் விசாரிப்பானா இல்லையா? அப்ப இதெல்லாம் அஞ்சுவது கிடையாது. இதெல்லாம் நம்ம ஒரு இயல்பாக என்ன பண்றோம்னா சரி கொண்டு நம்ம ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டே போறோம், அது தீமைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுமே. இதற்கு பரிகாரமாகத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் செய்யக்கூடிய தீமைகளுக்கு பரிகாரமாக நீங்க அளித்துரும். நீங்க செய்யக்கூடிய தர்மம் இருக்கு, நீங்க மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறீங்களே, நல்ல வரிகளுக்கு கொடுக்கிறீங்களே, அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுகிறீர்களே, இப்படி செலவிடக்கூடிய ஒவ்வொரு தர்மமும் உங்களுடைய தீமைகளை அழித்தொழிக்கக்கூடியதாக இருக்கு என்று அல்லாஹ் சொல்கின்றான். என்றால் இந்த மாதிரியான காரியத்தில் நம்ம எவ்வாறு ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கணும், இது அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கும். எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, தர்மம் செய்தால் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறாங்க, இறைவனுடைய அன்பு பிரியம் இருக்குமா. அதுல பாத்தீங்கன்னா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய சபையில ஒரு நபர் வந்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்ற ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க. அப்படி சொன்னவனே கேட்கிறாங்க, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்னை நீ உண்மையிலேயே அல்லாஹ் மீது ஆணையா நேசிக்கிறாயா? ஆமா. என்னை உண்மையிலேயே அல்லாஹ்வின் மீது ஆணையாக ரொம்ப நேசிக்கிறாயான்னு கேட்கிறாங்க. ஆமா நேசிக்கிறேன். திரும்ப 3வது முறையும் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னை நீ ரொம்ப நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா நிச்சயமாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்ன உடனே அவர் இருந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய துணியை வைத்து ரொம்ப அருகாமையில் கொண்டு வந்து வைத்து விட்டு அவரிடத்துல, நான் இந்த இடத்துல உனக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நான் செவியுற்ற ஒரு செய்தியை சொல்லுறேன். என்னுடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் யார் நேசித்துக் கொள்வாரோ, என்னுடைய விஷயத்தில் யார் அவர்கள் அமர்ந்து கொள்வாரோ, அல்லாஹ்வுக்காக அமர்ந்து கொண்டு நல்ல விஷயத்தை கேட்கக்கூடியவர்களை பற்றி சொல்றாங்க. என்னுடைய விஷயத்தில் போட்டி போட்டுக் கொண்டு யார் செலவு செய்கின்றார்கள், தர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் என்னுடைய பிரியம், என்னுடைய அன்பு உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பு உறுதியாகிவிட்டதாக சொல்றாங்க என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கு. படைத்தவனுடைய பிரியம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி தர்மம் செய்கின்றவன், இப்படி தர்மம் செய்யக்கூடியது படைத்தவனுடைய அன்பையை பெறக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்த ஒன்றாக இருக்கு. ஏனென்றால் அப்படிப்பட்ட இறைவன் எப்படி ஒரு மிக படைப்பாளனாக இருக்கிறான், இந்த அண்ட சராசரிகளை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய அன்பு கிடைக்கிறதா சாதாரணமா, அவனுடைய பிரியம் நம்மளுக்கு கிடைக்கிறதா இருந்தா சாதாரணமா? இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் நம்மளை பார்த்து பாய் வாங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ் பண்ணிட்டு போயிட்டாலே அப்படி நம்மளுக்கு என்னமோ பெரிய குழுன்னு இருக்கும். பார்த்தியா, நம்ம வார்டு கவுன்சிலர் நம்மளை பார்த்து விஷ் பண்ணிட்டு போறாரு. ஒரு எம்எல்ஏ நம்மளை அறிந்து வைத்திருந்தா போதும், ஒரு அதிகாரி நம்மளை தெரிஞ்சு வச்சிருந்தா போதும், உடனே நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா அவர் வந்து நம்ம ரொம்ப பாசமா பேசிட்டான்னு வைங்க, ரொம்ப அப்படியே நம்மளுக்கு பூரிப்பு ஏற்பட்டுரும், சந்தோஷம் ஏற்பட்டுரும்.
இருக்கக்கூடிய இருந்தாலே அப்படி நடுங்க